இந்த வாட்டி மிஸ் ஆகாதில்ல? மிஸ்ஸே ஆகாது. செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. ஹே கைஸ், வாட்ஸ் அப், வெல்கம் பேக் டு Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். ஆனால் வாரிசு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நம்மளோட மொபைலில், அதுவும் PicsArtல எப்படி ரொம்ப வேற அளவாக எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனை போட்டுருங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு எடிட்டிங் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸாக ஒரு லைக் ஒன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட PicsArt அப்ளிகேஷன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள். லேட்டஸ்ட் வெர்ஷன் APK லிங்கே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த வாரிசு படத்தோட விஜய்க்கு பேக் சைடில், அதாவது தளபதி விஜயோட பேக் சைடில் இருக்கிற ஃபுல் பேக்ரவுண்டையும் பக்கா வந்து எடிட் பண்ணி கரெக்டாக பேக்ரவுண்டை மட்டும் வச்சிருக்கேன். ஸோ இதுக்காவது ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, இது வந்து பேக்ரவுண்டை மட்டும் எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ முடிஞ்சளவுக்கு ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோ ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட் ஃபோட்டோ, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு மாடல் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் யூஸ் பண்ணுற மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா PNG ஃபார்மெட்டில் 4Kல கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஜூம் பண்ணுறேன், நீங்களே பாருங்களேன் எந்த மாதிரி ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்குன்னு பாருங்கள். ஒரு PNG ஃபார்மெட்டில் பக்கா 4K குவாலிட்டி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ எப்படி ஒரு இமேஜை PNG ஃபார்மெட்டில், அதுவும் ஆஃப்லைனில் எப்படி சூப்பராக கட் பண்ணுறதுன்னு நான் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலனா அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பக்காவாக, அதாவது நீங்கள் இமேஜோட குவாலிட்டியை A to Z அப்படியே வந்து கரெக்டாக வந்து கொடுத்துரும், பேக்ரவுண்டை மட்டும் கட் பண்ணி. ஓகேவா, அந்த வீடியோ லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி தான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பக்கா வந்து கரெக்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு PNG ஃபார்மெட்டில், இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக அந்த பர்சனை மட்டும் நான் வந்து PNG ஃபார்மெட்டில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ இந்த பர்சனை கரெக்டாக நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, பக்கா வந்து நான் செட் பண்ணிவிட்டேன். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த இமேஜ் இந்த இடத்துக்கு வந்து பக்காவாக செட் ஆகிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் உங்களோட இமேஜ் எடிட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், நிற்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி ஃபோட்டோக்கு எதுவும் போஸ்ட் கொடுத்து எடிட் பண்ணாதீங்க. முடிஞ்சளவுக்கு உட்காந்துருக்க மாதிரி இந்த மாதிரி ஸ்டைலாக, இல்லை விஜய் அண்ணா மாதிரி ஸ்டைலாக வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி கரெக்டாக ஒரு போஸை வந்து உட்காந்து அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிங்க. நின்றுட்டு இருக்க மாதிரி எடுத்திங்கன்னா சத்தியமாக நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக ஒரு ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் அதை கேட்டுக்குங்க. ஓகே, இப்போ நான் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டேன். நான் எதுவும் பண்ணலை. இப்போ நான் தொட்டால் கூட மூவ் ஆகும், நான் எதுவும் பண்ணலை. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், டாப்பில் இந்த இடத்துல பாருங்களா ப்ளஸ் ஐக்கான், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக இருக்கும். நீங்கள் அப்போ எதுவும் பண்ணாமல் டிக் பண்ணாமல் இருந்தால் மூவ் ஆகும், டிக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மூவ் ஆகாது. ஓகேவா, கிளியராக புரியுதா? இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு PNG வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த PNG கரெக்டாக வந்து அவரோட லெக் இருக்குல்ல, ஷூ, அந்த ஷூக்கு கீழே கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிளியர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், மூவ் டவுன், இது கிளிக் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷேடோ வந்து அந்த ஷூக்கு பேக் சைடில் வந்து போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டி இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்களேன், தெரியுதா, 100ல் இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 50 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ரொம்ப மினிமலாக வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், டூப்ளிகேட்னு தெரியுதா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதே லேயர் வந்து ஒரு டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ இப்போ டூப்ளிகேட் பண்ண லேயரை வந்து கரெக்டாக வந்து இன்னொரு ஷூ கீழே கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் டவுன் ஆகிடும். ஸோ பக்கா வந்து செட் பண்ணிங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த பர்சன் ரியலிஸ்டிக்காக வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி எஃபெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அதான் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். நான் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தர பார்க்குறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பேக்ரவுண்ட் இமேஜை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் இருக்குல்ல, ஃபுல்லாக வந்து மறைக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளெண்ட், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மல்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்வெர்ட், இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். அகைன் ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு
45 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 80 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஹார்ட்னஸை கம்மி பண்ணி அரௌண்டு ஒரு 24 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பர்சனோட மேலே மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறதுனா அந்த பர்சனுக்கு மேலே மட்டும் கரெக்டாக வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட்டு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அந்த பர்சனுக்கு மேலே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு டல்லாக இருக்கும், இல்லை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு பிரைட்னஸாக இருக்கும், நீங்கள் பெயிண்ட் பண்ண டல் ஆகும். கிளியராக புரியுதா இல்லை கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா? கிளியராக சொல்கிறேன், கவனிச்சிங்க. அந்த பர்சன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும். நான் கிளிக் பண்ணுறேன், இது பிரைட்டாக இருக்கா? நான் அதை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பிளர்ராக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி அந்த பேக்ரவுண்டும் இதோட பர்சனும் வந்து கரெக்டாக வந்து மிங்கில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட் நான் வந்து பெயிண்ட் பண்ணிடுறேன். அப்புறம் உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் காட்டுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் நான் முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ டிக் பண்ணிடுறேன், இங்கே டிக் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். இது வந்து பிஃபோர் தெரியுதா? பிஃபோர் எப்படி இருக்குது, எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பர்சனும் பேக்ரவுண்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஆஃப்டர் வந்து அதுக்கு சேம் ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு டல் எஃபெக்டாக வந்து கொண்டு வந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த இமேஜ் கூட ஓரளவுக்கு ஒத்து போகும். நீங்கள் வாரிசு ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதை க்ளோஸ் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்க இமேஜும் விஜய் அண்ணாவோட இமேஜும் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா ஒரு டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் வந்து அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ ரெடி பண்ணுறோம். ஓகேவா? இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து ஒரு +18. நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஒரு +5. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட்டை வந்து ஒரு -23 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்வெர்ட் இதை கிளிக் பண்ணுறேங்க. இப்போ ரீஸ்டோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 74 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 56 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹார்ட்னஸ் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். ஓகே, இப்போது இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து அந்த பர்சனோட பேக்ரவுண்ட் இருக்க அந்த விண்டோக்கு மேலே ஜஸ்ட் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பெயிண்ட் பண்ண வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட்டாக ஆரம்பிக்கும். ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். அதே மாதிரி தரையிலையும் லைட்டாக பெயிண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைட்டாக வந்து பர்சனுக்கு மேலே ரொம்ப லைட்டாக சைடு மட்டும். அதே மாதிரி எல்லா சைடும் இருக்க விண்டோ அண்ட் ஃப்ளோர் இதெல்லாம் வந்து பக்காவாக வந்து பெயிண்ட் பண்ணுறேங்க. ஓகே, பக்கம் வந்து நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ டிக் பண்ணிடுறேன், இங்கே டிக் பண்ணிடுறேன். இது பிஃபோர் தெரியுதா? இது பிஃபோர் எந்த மாதிரி இருந்தது, ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பிஃபோர், சாரி ரொம்ப பிஃபோர் போயிட்டேன். இது வந்து பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஓகேவா? இது பிஃபோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருக்குது. பேக்ரவுண்டு அந்த லைட் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் லோவாக இருந்த மாதிரி இருந்தது. நான் ஆஃப்டர் வந்து கொஞ்சம் அந்த லைட் எஃபெக்ட்லாம் வந்து கொஞ்சம் டார்க்காக அந்த பர்சனுக்கு மேலே படுற அளவுக்கு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு மினிமலாக பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக பட்டால் போதும். ரொம்ப டார்க்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ வந்து ஓவர் எக்ஸ்ப்ளோசர் ஆகிடும், அப்புறம் ரொம்ப அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, புரியுதா? சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ரா அதை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கை முடிச்சிட்டோம். பட் இன்னும் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் மட்டும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ஆப்போட லிங்கே இருக்கும். ஓகேவா? வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இதான் வந்து பிக்சார்ட்டில் நம்ம இப்போ எடிட் பண்ண ஃபோட்டோ. கொஞ்சம் கலர் கரெக்ஷன் மட்டும் பாக்கி இருக்குது. அதை முடிச்சிட்டோன்னா ஃபோட்டோ பார்க்க சும்மா வேறு அளவில் இருக்கும். ஓகேவா? இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். அரௌண்ட் ஒரு 15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை வந்து கொஞ்சமாக வந்து ஏற்றிக்கிறேன், ரொம்ப வேண்டாம், ரொம்ப கம்மியாக, கரெக்டாக வந்து ஒரு 6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து ஒரு -7 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒயிட் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +13 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா பிளாக்னு இருக்கும். ஸோ பிளாக் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன்.
ஒரு -4 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி ஒரு ஐக்கான் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஐக்கான் தெரியுதா? இது வந்து மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப வேறு லெவலான ஒரு டூலு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே இதில் ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிவிட்டு மேலே யூஜுன்னு இருக்கும். ஸோ அந்த யூ வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். அரௌண்ட் ஒரு 4 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -32 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் லூமினன்ஸை மட்டும் கொஞ்சமாக ஒரு 2 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம் அந்த லூமினன்ஸை. ஒரு 1 போதும், 2 கூட தேவை கிடையாது. நான் 1 போதும். அந்த இமேஜோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா விஜயனோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லையும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அளவுக்கு தான் நம்ம எடிட் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் ஃபேஸை மட்டும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்கேன். ரொம்ப பிரைட்னஸாக இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டவே கூடாது. கரெக்டாக அந்த ஈக்குவலாக இருக்கணும் தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ இருக்கும். ஸ்கை ப்ளூ கலர் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷனை ஃபுல்லாக ஏற்றிடுங்க. நெக்ஸ்ட் அதுக்குள்ளே லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை வந்து ஒரு +20க்கு செட் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட்டு ப்ளூ கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷன் வந்து ஒரு +47 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து ஒரு +13 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே நெக்ஸ்ட் மேலே இருக்க டன் ஆப்ஷனை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்சரை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +5 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டின்னு இருக்கும். ஸோ கிளாரிட்டி வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டென் ஹேண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ டென் ஹேண்ட்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா விக்னட்னு இருக்கும். ஸோ விக்னட் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். அரௌண்ட் ஒரு -6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பனிங்னு இருக்கும். ஷார்ப்பனிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ரேடியஸ், அது கீழே டீட்டெயில்ஸ், அதுக்கும் கீழே மாஸ்கிங்னு இருக்கும். ஸோ மாஸ்கிங் வந்து அரௌண்ட் ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து அரௌண்ட் ஒரு 25 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து ஒரு +30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் அதுக்கு டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +80 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியர் ஆப்ஷன் இருக்கும். ஆப்டமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் த குரோமாட்டிக் அப்சர்வேஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணுறேங்க. அதுக்கு கீழேயே வந்து லென்ஸ் கரெக்ஷன் இருக்கும். ஸோ அதையும் எனேபிள் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிஃபோர் கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ், இது கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற இமேஜ். கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஆஃப்டர் த கலர் கரெக்ஷன் வந்து அந்த பர்சன் அண்ட் பேக்ரவுண்டு எல்லாம் சேர்த்து கரெக்டாக ஒரு மிங்கிளாகவும் கரெக்டாக ஒரு ரியலிஸ்டிக்கான லுக்லையும் ரொம்ப சூப்பராக வந்து எடிட் பண்ணியிருப்போம். ரொம்ப வேறு அளவில். ஸோ வாரிசோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கண்டிப்பாக எடிட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு போயிடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும், என்ன ஏதாவது கொஸ்டின் கேட்கணும், எங்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.